தளபதி விஜய் அவர்களோட கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ஃபுல் பாட்டு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. விசில் போடு அப்படிங்கிற ஒரு பாட்டு. ஸோ இந்த பாட்டை வந்து இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யாருன்னா யுவன் சங்கர் ராஜா. ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இந்த உலகத்தில் வந்து ஒரு 100 யுவன் சங்கர் ராஜா ரசிகர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க பெஸ்ட் அப்படின்னா அந்த 100ல் நான் ஒரு ஆளாக இருப்பேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு யுவன் வெரியன். ஏஆர் ரஹ்மானா இல்லை யுவன் சங்கர் ராஜாவா, 2 பேரில் யார் சிறந்த மியூசிக் டைரக்டர் அப்படின்னா எனக்கு வந்து ஸோ என்னை பொறுத்தவரை நான் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா ஏஆர் ரஹ்மான் சார் தான். ஏன்னா யுவன் சங்கர் ராஜாவோட ஒரு பெரிய சக்ஸஸ் ரேட்டு கொடுத்துருக்காரு. ஆனால் 2 பேரோட பாட்டு அதில் உனக்கு யார் வந்து ரொம்ப வைபு அப்படின்னு கேட்டால் நான் யுவன் சங்கர் ராஜாவை தான் சொல்லுவேன். ஸோ ஏஆர் ரஹ்மானா யுவன் சங்கர் ராஜானா என்னை பொறுத்தவரை யுவன் தான் என்னை பொறுத்தவரை எனக்கு யுவன் தான். ஸோ அந்த வகையில் இந்த பாட்டை கேட்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு யுவன் ஃபேனாக ஒரு வெறியனா எனக்கு சத்தியமாக வந்து கடுப்பாக தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த பாட்டு ஓப்பனிங்கில் அது திருத்தாத்தா தித்தாத்தா இதை தான் வந்து போன படத்தில் வந்து கேட்டோம் லியோவில். புகையில் அறுவடைக்கு தயாரான ஆப்போனன்ட்டுன்னு அந்த சேம் பீட்டு. சரி, அந்த லொக்கேஷன் கூட அந்த விஷுவலில் அப்படியே இருக்குது லியோ படத்தில் வந்த பாட்டு மாதிரி, அதை விட்டுருங்க. அந்த பீட்டு என்ன ஆச்சு? இது யுவன் தான் வந்து மியூசிக் பண்ணாரா? சமீப காலங்களில் ஓகே யுவன் சங்கர் ராஜாவோட நிறைய ஆல்பம்ஸ் வந்து எதிர்பார்த்த அந்த பழைய யுவன் வரலை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து நிறைய வந்தது. ஓகே, எல்லாமே ஓகே, நான் அதை பற்றிலாம் வந்து கண்டுக்கல. ஆனால் யுவன் சங்கர் ராஜா அப்படிங்கிற ஒரு மியூசிக் டைரக்டர் அது அவங்க அப்பானாலையா இல்லை எதனால் நிறைய இடங்களை வந்து நிராகரிக்கப்பட்டிருக்காரு. இது வரைக்கும் ரஜினி சாருக்கு வந்து அவர் பண்ணலை. நேற்று வந்த மியூசிக் டைரக்டர்லாம் ரஜினி சாருக்கு கூட பண்ணிட்டாங்க. ஓகே விடுங்க. கமல் சார் கூட வந்து ஒரு ஆல்பம் பண்ணியிருக்கிறாரு, ஆனால் படமாக பண்ணலை யுவன் சார். அஜித் சார் கூட நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறாரு. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். தளபதி விஜய் அவர்களோட ரொம்ப வருஷம் கழிச்சு எப்போ வந்தது அந்த புதிய கீதை படம், அதுக்கப்புறம் வந்து இப்போ கமிட் ஆனது அப்படிங்கிறது அவ்வளோ சந்தோஷம். யுவன் சாருக்கு வந்து இப்போ ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. புதிய கீதை படத்தில் வந்து மியூசிக்கே நல்லா இருக்காது, யுவன் வந்து கம்போஸ் பண்ணது வந்து வேஸ்ட்டு, அதனால தான் இந்த மியூசிக் வந்து இப்படி யுவனுக்கு வந்து வாய்ப்பு தரல தளபதி விஜய் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொன்னாங்க. அதெல்லாம் வந்து ஒரு இதுவே கிடையாது, உண்மையாக கிடையாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும் புதிய கீதை படத்தில். அந்த இள மனசே சாங்லாம் வந்து கருணாஸ் ஒரு ஓப்பனிங் வந்து பாடியிருப்பார். அது வேறு மாதிரி பீட் இருக்கும். இன்றைக்கி கூட ஒரு கல்யாணங்களில் ஒரு பெரிய ஸ்பீக்கரில் அந்த பாட்டோட அடியை வந்து கேட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பீட் அது. அதே படத்தில் நான் ஓடும் நதி போல் அப்படிங்கிற ஒரு சாங், ஓப்பனிங் சாங்கு சூப்பராக இருக்கும். மனோ சாரோட வாய்ஸில் அவ்வளோ நல்லாயிருக்கும். அதே படத்தில் வசியக்காரா சாங்கு கிட்டத்தட்ட ரஹ்மான் சார் பண்ண மாதிரி இருக்கும். வசியக்காரா சாங்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பீக்கரில் வச்சு கேட்டிங்கன்னா பேஸோட அவ்வளோ சூப்பரான சாங்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து யுவன் சாரோடைய அந்த சாங்ஸ் அப்படிங்கிறது நான் அப்படி முட்டு கொடுப்பேன். புதிய கீதை படம் ஃப்ளாப்பு, அவ்வளோதான். யுவன் சாரோட மியூசிக் வந்து அங்கே சக்ஸஸ் தான். ஸோ அது அந்த ஒரு குறை வந்து நம்ம சொல்லக்கூடாது, தளபதி வந்து வாய்ப்பு தரல அப்படின்னு. ஆனால் இந்த படம் கோட்டு, இந்த படத்தில் யுவன் சார் வந்து கமிட் ஆனது அப்படிங்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இந்த மியூசிக் ஏப்ரல் 14 எப்படா மணி 6 ஆகும்னு ஹெட்செட்டை எடுத்து வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணி பாட்டை கேட்டால் சத்தியமாக வந்து எவ்வளோ மொக்க படம், எவ்வளோ குப்பை படம்லாம் கூட இவனோட மியூசிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால வந்து அப்படி தூக்கி அப்படி நின்ன படங்கள்லாம் இருக்குது. எவ்வளோ படம், சின்ன படங்கள், இவனோட மியூசிக் மட்டும் அப்படி துண்டா யாரா இது, இந்த படம் என்னடா இது, படம் பேரே தெரியாது. யுவன் சாரோட மியூசிக் வந்து அப்படி தூக்கி கொடுத்து அந்த படத்தை அப்படி ஒரு பெரிய ஒரு பப்ளிசிட்டி கிடச்சிருக்கும். அப்படிப்பட்ட யுவன் எங்கே போனார்? எனக்கு அதுதான் ஒரு யுவனோட வெறியனா எனக்கு வந்து ரொம்ப இந்த பாட்டு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது அந்த ஒரு ஃப்ளூட் அந்த ட்ராக் மட்டும்தான் நல்லா இருந்ததே தவிர பாட்டில் பெருசாக வேறு எதுவுமே நல்லா இல்லை. ஓல்டு பீட்டு, இந்த லிரிக்ஸ் எல்லாம் கூட வந்து ஸோ ஓகே விஜய் சார் வந்து பார்ட்டி கேம்பெயினிங் இது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. ஆனால் அது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா அந்த பாட்டில் லியோவில் வந்து நான் ரெடி தான் வரவா அந்த சாங்கில் வந்து நல்லாவே இதுவாச்சு. ஸோ தளபதியோட வாய்ஸு அது ஒரு ஸ்வீட்டான வாய்ஸு. ஹாரிஸ் ஜெயராஜ், அனிருத், எந்த மியூசிக் டைரக்டர், தேவா, எந்த மியூசிக் டைரக்டர் கூட வந்து தளபதியோட வாய்ஸை சிங்க் பண்ணாலும் மேக்ஸிமம் 90% வந்து சக்ஸஸ் தான். அந்தளவுக்கு ஒரு வாய்ஸு. ஸோ இந்த பாட்டில் அவ்வளோ ஒரு வெறித்தனம் யுவனோட அந்த குரலில். அதாவது யுவன் சார் எப்படின்னா சூர்யா சாரை கூட பாட வச்சிருக்கிறாரு ஏக் தோ தீன் அந்த சாங் அஞ்சானில். அப்படிப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டர். ஹீரோக்களை வந்து பாட வைக்கக்கூடிய இளையராஜா சார் அந்த ட்ரெண்டை ஸ்டார்ட் பண்ணார். ஸோ இது அதிகமாக வந்து இளையராஜா சார் அந்த ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணார். யுவன் வந்து அதே விஷயத்தை வந்து இது பண்ணார். ஆனால் இதில் என்ன மிஸ் ஆச்சு? அந்த புதிய கீதையிலேருந்து அந்த ஒரு வைப்பு கூட வந்து இந்த சாங்கில் இல்லை. இது எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணவே இவன் வந்து இவனுக்கு வந்து பிடிக்காது போல்,
இவனுக்கு வந்து தளபதி நான் அதுதான் சொல்கிறேன், எனக்கு தளபதி விஜய் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் இது வந்து வேணும்னே சொல்ல. நிறைய பேர் ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நிறைய தளபதி ஃபேன்ஸே வந்து சொன்னாங்க இப்போ ரீசெண்டாக, இல்லை இந்த பாட்டு வந்து கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் தான், அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு. சரி இது என்ன ஆச்சு, ஏன் வந்து யுவன் இப்படி பண்ணார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த பாட்டை கேட்கும்போது. ஸோ அதனால் ஒரு யுவன் ஃபேனாக, ஒரு யுவன் வெறியனா நிச்சயமாக இந்த பாட்டு பெரிய ஒரு டிஸப்பாயின்மெண்ட் தான். விஷுவலாக வந்து பார்த்துடலாம், இந்த பாட்டை வந்து விஷுவலாக தியேட்டரில் வந்து பார்த்துருவோம். கிட்ஸு லேடிஸ் படம் கூட விடுங்களேன், தளபதி விஜய் சார் அஜித் சார் மாதிரி ஒரு ஹீரோலாம் நடிக்கிறாங்கன்னா நம்ம படம் கதை அது நல்லா இருக்குது நல்லா இல்லை நம்ம ஒரு வாட்டி தேட்டரில் போய் பார்த்துருவோம். ஒரு ஃபேன் வெறித்தனமான ஃபேன்னா 2 வாட்டி 3 வாட்டி கூட நம்ம போய் பார்த்துருவோம், விட்டுருங்களேன். இதே பாட்டை விஷுவலாக ஆனால் செம்ம ட்ரீட் இந்த பாட்டு. பிரபுதேவா மாஸ்டர் ஒரு பக்கம், பிரசாந்த் சார்லாம் வந்து ஒரு பெரிய வாய்ப்பே கிடைக்கல அவருக்கு. அவரோட கெரியரே வந்து நிறைய வினய விஜயராமா மாதிரி படத்தில் கூட தெலுங்குல ஒரு கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு நிறைய வாட்டி யோசிப்பேன். பிரசாந்த் சார் வந்து பெரிய ஒரு ஆர்டிஸ்ட். அவர்லாம் வந்து இன்னைக்கு பிரபுதேவா சார் கூடயும் விஜய் சார் கூடயும் ஆடுறாரு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அப்படி ஒரு ஆட்டக்காரன் அவர். இன்னைக்கு விஜய் சார், அஜித் சார், விக்ரம் சார், சூர்யா சார் இவங்கெல்லாம் வந்து எந்த பொசிஷனில் இருக்குமோ அந்த பொசிஷனில் பிரசாந்த் சார் வந்து இருக்க வேண்டியது. அப்போவே அவர் வந்து டாப் ஸ்டார். ஸோ இன்றைக்கி பிரபுதேவா மாஸ்டர்கிட்டையும் விஜய் சாரோடைய 2 பேர் ஒரு டான்ஸில் தமிழ் சினிமாவில் லெஜெண்டு. அதுவும் பிரபுதேவா சார் இந்தியாவிலே லெஜெண்டு டான்ஸில். அப்படிப்பட்ட ஆட்களுக்கு முன்னாடி ஓகே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுறாருன்னா அவர் பக்காவாக டான்ஸ் வந்து கற்றுக்கிட்டு இருந்தவர். எண்ணெறிந்தால் மாதிரி ஒரு படத்தில் வந்து ஒரு விக்டர் மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணக்கூடிய ஒரு பிரசாந்த் சார் அவருக்கு சரியான அமையலை. ஆனால் இதில் வந்து ஒரு விஷுவலாக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரசாந்த் சார் ஒரு பக்கம், பிரபுதேவா மாஸ்டர், விஜய் சார்னு ஒரு பக்கம். இது நம்ம ஃபேமிலியாக கிட்ஸாக வந்து ஜாலியாக தேட்டரில் போய் நம்ம பார்த்துருவோன்னு வச்சுக்கோங்களேன், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். அந்த மியூசிக் இது வைப் ஆகுமா இல்லை இது ஸ்லோ பாய்சன் இதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது. ரஹ்மான் சாரோட சிம்டாங்காரனே வந்து இங்கே வந்து ஃபெயில் ஆகிருக்கு. அதை நம்ம எவ்வளோதான் ஸ்லோ பாய்சன் முட்டு கொடுத்தோம் அது கடைசி வரலாம் அது ஸ்லோ பாய்சனாக வந்து பாய்சனே வந்து பாய்சனில் கூட அதை சேர்க்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு ஆச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டாக தான் இந்த பாட்டு வந்து இருக்குது. மேபி தியேட்டரில் விஷுவலாக பார்க்கும்போது வேணால் ஒரு காம்ப்ரமைஸ் வந்து வரலாம். ஸோ ஹோப் இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பாடல்கள் வந்து வரும். இந்த கோட் படத்துலேருந்து யுவன் அவரோட வாய்ஸ் வந்து ஒரு பாட்டை எதிர்பார்க்கலாம். இன்னும் இந்த பிஜிஎம் கிங் யுவன் அப்படின்னு சொல்லுவோம், நிறைய தீம் நிறைய விஷயங்கள் வந்து எதிர்பார்ப்போம். ஸோ இந்த பாட்டு அப்படிங்கிறது ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா எனக்கு பிடிக்கல. மேபி நான் வந்து இன்னும் இல்லை இது வந்து படத்தோட பார்க்கும்போது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவேனா கூட எனக்கு வந்து ஷோராக தெரியல. ஏன்னா ஒரு பாட்டை கேட்கும்போதே ஒரு ஒரு 30 செகண்ட் கேட்கும் போதே வந்து நமக்கு இது ஹிட் ஆகும்டா, இது வேறு லெவல் வைப் தருதுடா அப்படின்னு. சரி இது நான் ஃபுல்லாக பார்த்தேன். சில இடங்களில் வந்து ஒருவேளை இது வெங்கட் பிரபு சினிமாட்டிக் யூனிவர்ஸாக இருக்குமோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து காமிச்சாங்க, ப்ராப்பர்ட்டிஸ்லாம். ஸோ அது வந்து படம் வந்தால் தான் தெரியும். ஆனால் ஒரு மியூசிக்காக ஒன்றுமே இல்லை. ஒரு சென்னை 10-28 கோவா வெங்கட் பிரபு படத்தில் இருந்தால் மாதிரியும் இல்லை, யுவன் சாரோட படத்தை மாதிரியும் இல்லை இந்த பாட்டு, விஜய் சாரோட பாட்டு மாதிரியும் இல்லை. பைரவா தான் ஒரு சுமாரான ஒரு ஆல்பம் அவரோட இதுவில். அதில் கூட அந்த ஓப்பனிங் சாங்கு ஏதோ பட்டைய கிளப்பு குட்டை குழப்புன்னு ஒரு சாங் இருக்கும், அது கூட அந்த பீட்டு செம்மையாக அடிச்சிருப்பார் சனா. இதில் ஒன்றுமே இல்லை. ஸோ ரொம்ப ஒரு டிஸப்பாயின்மெண்ட் இன்றைக்கி. ஸோ April 14 இந்த சாங்கு ஸோ ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸப்பாயின்மெண்ட். ஸோ ஹோப் இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம் தலைவன் ஏதாவது ஒன்று பண்ணுவார் அப்படின்னு. ஸோ மாறு வேஷத்தில் வந்து யுவனோட ஹேட்டர்ஸாக வந்து இந்த இடத்துல நான் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு நான் ஒரு யுவன் ஃபேனு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு பேசுகிறேன் அப்படின்னு யாரும் நினச்சிக்க வேண்டாம். ஸோ நிறைய பேருக்கு தெரியும், நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு யுவன் வெறியன் தான். ஸோ யுவன் தான் என்னை பொறுத்தவரையிலும் நான் சொல்லி முன்னாடியே சொன்னேன், ரஹ்மான் சாரா யுவன் தான் எனக்கு, யுவன் தான் ஃபஸ்ட்டு. ஸோ அது மாதிரி தான். ஸோ ஹானஸ்ட்டாக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த பாட்டை கேட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.